ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 8:05 ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. 8:05 செலவு பண்ணிட்டீங்க. ஓகே. Okay. So good evening, everyone. Yeah. So yes, very good evening, everyone. Welcome to today's session from Thenam Software Solutions. So yes, we are excited to have you all for our webinar on today's topic, that is fundamentals of blockchain technologies. And today's session will be handled by Mr. Shiva Sundar, who will be taking us through the basics, the real world applications, and the future possibilities of blockchain in a simple and practical way. So feel free to stay interactive, ask doubts, and make most use of this session. Once again, thank you all for joining. Shiva sir, you may now take over the session. ஸோ நினைக்கிறேன் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க. குட் ஈவினிங் எவ்ரிவான். ஐ எம் ஷிவா சுந்தர். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போகிற வெபினார் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் இட்ஸ் டெக்னாலஜிஸ். ஸோ பரவாயில்ல, எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க பிளாக் செயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம்ல ட்ரஸ்ட்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்றோம், டேட்டா ஷேர் பண்றோம், போட்டோ வீடியோ அனுப்புறோம், அதுக்கப்புறம் சேட் பண்றோம், எல்லாமே ஆன்லைன் நடக்குது. இப்படி ஆன்லைன் நடக்கிறத டே பை டே இட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ இப்படி நடக்கிற இந்த டெக்னாலஜியை எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனர்ல தான் நடக்குது. அதாவது இப்போ நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, இப்போ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும், வாட்ஸ்அப் மூலியமா தான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு மெசேஜ் போகுது. ஸோ இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட். அதாவது நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும், வாட்ஸ்அப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க போய் ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பர்சனுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ லைக் இதுதான் சென்ட்ரலைசேஷன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ட்ரஸ்ட் எப்படி நம்ம எவல்யூஷன் ஆச்சு, அதே மாதிரி கோர் ஆர்கிடெக்சர் பிளாக்செயின் எப்படி, கன்சென்சஸ் மெக்கானிசம் எப்படி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் கேஸ் ஃபீஸ் எப்படி, ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பிளாக்செயின் எங்க எப்படி இதாகுது அப்படின்னு. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிட்காயின், எத்தீரியம், அதுக்கப்புறம் என்எஃப்டி, இதை பத்தி யாராச்சும்? இஃப் எஸ் ஆர் நோ எது சாட்ல போடுங்க. எஸ் நோ சிம்பிளா சொல்லுங்க. எஸ் பிட்காயின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? பிட்காயின் இஸ் பிட்காயின். ஓகே, 2 பேர் தான். 25 மெம்பர்ஸ் இருக்கீங்க, யாருன்னா போடுங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிட்காயின்ன்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ அதாவது இப்போ நீங்க கேஷ்லாம் பாக்குறீங்க, அதை நம்ம கையில பாக்குறோம். பிட்காயின்ன்றது நம்ம கையில பார்க்க முடியாது. இட் இஸ் லைக் ஒரு இமேஜா பார்த்துருப்பீங்க, ஒரு பீன்றது, அது வந்து ஒரு ஜென்ரேட்டட் இமேஜ் தான். பட் ரியலா பிட்காயின்ன்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிட்காயின் வரும்போது இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்டை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட். 1 செகண்ட். ஸோ எல்லா டெக்னாலஜிலையும் இப்போ வாட்ஸ்அப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், எதுலையுமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ன்றது இருக்கு. பட் பிட்காயின்ன்றது மெயினா ஷேரிங் அபவுட் ட்ரஸ்ட். ஓகேவா? நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த beginning of civilization, everything we do is trade, communication, money, even relationship is built on trust. ஏதோ ஒன்று போய் வாங்குறீங்க, யூ ட்ரஸ்ட் செல்லர், ரைட்? ஏதோ ஒன்று மணி சென்ட் பண்றீங்க, உங்க பேங்கை நம்பி தான் மணி சென்ட் பண்றீங்க. நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஓட் போய் கேஷ் பண்றீங்க. எல்லாரும் ஐ திங்க் எவ்ரிஒன் இஸ் above 18. ஸோ ஏதோ ஒரு ஓட் போய் கேஷ் பண்ணும்போது, நீங்க அந்த ஓட்டை போய் கேஷ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் உங்க ஓட்டை கவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க, கரெக்டா? ஸோ ஒரு செகண்ட் கொஞ்சம் ஏர்லி டேஸ் நீங்க போனீங்கன்னா ட்ரஸ்ட்ன்றது பர்சனலா இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போயிட்டு என்கிட்ட கோட் இருக்கு, அதுக்கு பதில் நீ எனக்கு எக்ஸ்சேஞ்சா வீட்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல எந்த டெக்னாலஜி தேவையில்லை. இட் வாஸ் சிம்பிள் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், லோக்கலா இருந்துச்சு. பட் சொசைட்டி போக போக பெருசாக ட்ரேடுன்றது எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சிச்சு. பீப்புள் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ட்ரஸ்ட் தேவைப்படுச்சு. வித்தவுட் பர்சனல் கனெக்ஷன், யாருமே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்து உங்க ட்ரஸ்ட்ன்றது ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி
இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ பேங்க்ன்றது பெரிய இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மணின்ற ஒரு இதை வந்து மேனேஜ் பண்றாங்க. கவர்மெண்ட்ன்றது லா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. கார்பரேஷன்ன்றது சிஸ்டம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து நடுவில் வந்து நீங்க இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அவங்க வெரிஃபை பண்றாங்க. ஸோ இவங்க வந்து எந்த சீட்டிங்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷன் ட்ரஸ்ட்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் a centralized பவர் பாயிண்ட் சிங்கிள் கேட் கீப்பர். அதாவது இப்ப நீங்க வந்து பேங்க் எடுத்துக்கோங்களேன். பேங்க்குக்கு மெயினான விஷயம் என்னது தெரியுமா? பேங்க்ல டிரான்சாக்ஷன் நடக்குது, மெயினான விஷயம் என்னது? அதாவது அவனோட டிரான்சாக்ஷன்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது? டெக்ஸ்ட்லயும் சொல்லலாம், இல்ல மைக் இது பண்ணி சொல்லலாம். டேட்டாபேஸ். எஸ், பர்ஃபெக்ட்லி. எஸ், நைஸ் ஆன்சர். ஸோ அந்த டேட்டா பேஸ்ன்றது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவும், அதாவது ஜீரோ ஜிப் நாடா, அதாவது ஒரு 0-100% வரைக்கும் நீ வச்சிருக்க காசு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட், அவங்க டேட்டாபேஸ், அவங்களோட டேட்டாபேஸ் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா இட்ஸ் ஓவர். அந்த இடத்துல தான் டேட்டா லீக்ஸ், கரப்ஷன், மேனிபுலேஷன், ஹிடன் டெசிஷன் மேக்கிங். அதாவது இப்போ ஏதோ ஒரு பேங்க் இருக்கு, பேங்க்ல அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. பட் இட் மைட் ஹேப்பன், இட் குட் ஹேப்பன், இட் மைட் பி ஹேப்பனிங். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்றத அவங்களால அதாவது ரீடூ பண்ண முடியும் பேங்கால. ஸோ எஸ்ல இதுக்கு வந்து நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பேங்க்ல வந்து 10,000, 50,000 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் பாக்குறோம். அதாவது நீங்க அந்த நம்பர் வச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு. தட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராமிஸ் மேட் பை த பேங்க் சர்வர். யூ ஆர் ட்ரஸ்டிங் த டேட்டாபேஸ். அதாவது நீங்க அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, நீங்க உங்க போன்ல காட்டுது, யூ ஆர் ஜஸ்ட் ட்ரஸ்டிங் த பிளாட்ஃபார்ம் அண்ட் தேர் டேட்டாபேஸ். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி அப்பனா இதை எடிட் பண்ண முடியாம, டெலிட் பண்ண முடியாம, மேனிபுலேட் பண்ண முடியாம எடுத்துட்டு வந்துட்டா? எஸ், எடிட் பண்ணுங்க. இப்போ வந்து இன்டர்நெட் ஏரா எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து இன்ஸ்டன்டா இமெயில் அனுப்புறோம், போட்டோ அனுப்புறோம், யாருக்கு வேணா எங்க வேணா அனுப்புறோம். பட் ஆனா எல்லாத்தையும் திரும்ப சென்ட்ரலைஸ் சர்வர்ஸ் தான் நம்பி இருக்கோம். ஏதோ ஒன்று அமேசான்ல வாங்குறீங்கனாலும் அது அமேசானோட ரெப்யூட்டேஷன்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ இதுலதான் பிளாக் செயின் இன்வால்வ் ஆகுது. பிளாக் செயின் வந்து ஒரு டெக்னாலஜி இல்ல, இட் இஸ் வே ஆஃப் ஆர்கனைசிங் ட்ரஸ்ட் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த வேர்ல்ட்ல ஹியூமன்ஸ்குள்ள, அதாவது இப்ப எனக்கு நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நம்மளுக்குள்ள இப்போ நீங்க கிரியேட்டிங் ட்ரஸ்ட் இன் பிட்வீன் அஸ். ஸோ பிளாக் செயின்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். மெயினா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பிளாக் செயினும் பிட்காயினும் சொல்றாங்களே அப்படின்னா, பிளாக் செயின் பிட்காயின் வேற வேறையா? ஆமா, பிளாக் செயின் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அதாவது பிட்காயின்ன்றது பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கிறது. ஓகேவா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பிட்காயின்ன்றதும் ஒண்ணுதான், பிளாக் செயின்ன்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஸோ தீஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? இப்போ சப்போஸ் நீங்க உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் வந்திருக்கும் பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து உங்க நம்பருக்கு இந்த மாதிரி சேல் இருக்கு, இந்த மாதிரி உங்க இதுக்கு வந்து லோன் கொடுக்குறோம் ஈஸியா அப்படின்றாங்கல்ல. இந்த பேங்க் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. உங்க பேங்க் வந்து சப்போஸ் இந்தியன் பேங்கா இருக்கான், உங்களுக்கு வந்து SBI பேங்க்ல இருந்து சில நேரம் அது வரும். ஸோ யுவர் டேட்டா இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் அதர் பீப்புள். அதாவது உங்க டேட்டா நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க ஃபோன் நம்பர், இட் கெட்ஸ் சென்ஸ் டு மெனி பீப்புள். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ஒரு என்னோட இன்ஃபர்மேஷன் எங்கேயும் ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்ததுதான் பிளாக் செயின். அதே மாதிரி நான் பண்ற டிரான்சாக்ஷனும் யாராலையும் வந்து திரும்ப ரீடூ பண்ண முடியாது பிளாக் செயின்ல. பிளாக் செயின்ன்றது ஒரு இம்யூட்டபிள் மீனிங் தெரியும், நாட் சேஞ்சபிள். அதாவது ஒரு வாட்டி நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சுன்னா யூ கான்ட் சேஞ்ச் த டிரான்சாக்ஷன். அதாவது நீங்க போய் ரீடூ பண்ணணும்னு நினைச்சா தெர் பி கான்சிக்வன்ஸ். யார் போய் மாத்தினா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கவானா? இப்போ உங்களால இமேஜின் பண்ண முடியுமா, ஒரு நாள் பேங்க் சர்வர் டவுன் ஆயிடுச்சு. அதாவது பேங்க் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா உங்க மணி இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல, புரியல எனக்கு, திருப்பி சொல்லுங்க. அதாவது ஒரு நாள் பேங்க் சர்வர் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, பேங்க் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா?
அந்த டைம்ல உங்களால உங்க மணி இன்னும் அங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? சர்வர் டவுன் ஆன இடத்துல ஒண்ணு உங்களோட இது வந்து தெரியாம வேற யாருக்கோ மாறி இருக்கலாம், ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, உங்களால ஓ, அந்த நம்பிட்டு உட்காந்துருக்க முடியுமா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ல? இல்லதான் இது இல்லதான். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு தான் பிளாக் செயின்னு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஸோ ஜஸ்ட் a minute வரேன். So for example, now that we understand how trust is evolved, let's talk about the current systems that are breaking. இப்போ வந்து ட்ரஸ்ட்னு சொல்றேன்ல, நான் இவ்வளோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து பேங்க்ஸ், கம்பெனிஸ் நம்ம டேட்டா மேனேஜ் பண்றதுக்கு இருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் நம்பி இருக்கோம். கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ்ட். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சென்ட்ரலைஸ்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, சரி இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லும் போது சட்டோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? இருக்கான். மேபி தெரியலையே. ஸோ அவர் தான் வந்து எனக்கு தெரியல, ஆனா அவர் வந்து இன்ன வரைக்கும் அனானிமஸா தான் இருக்காரு. அவர் வந்து யாருன்னா, அவர் தான் வந்து பிளாக் செயின் பிட்காயின்ன்றது வந்து வெளியே எடுத்துட்டு வந்தாரு. ரைட், இப்போ ஞாபகம் வருது. ஸோ அவர் தான் வந்து பிட்காயின்ன்ற ஒரு விஷயத்த வந்து வெளியே எடுத்துட்டு வந்தாரு. அதாவது இந்த மாதிரி பிட்காயின் நம்மளுக்குள்ளேயே, அதாவது பிட்காயின்ன்றதுனா பியர் டு பியர், கிளைண்ட் சர்வர். யாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கிளைண்ட் அண்ட் சர்வர், எனிஒன்? மெசேஜா கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை. கிளைண்ட் சர்வர், சரி. அப்புறமா வெப்சைட் வந்து இப்போ குரோம் வந்து கிளைண்ட், நம்ம வந்து குரோம் நம்ம வந்து கிளைண்ட், இது குரோம் வந்து சர்வர். நான் போயிட்டு இதுகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அது எனக்கு ரிப்ளை பண்ணுது. சரி, பியர் டு பியர் யாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். வெரி சிம்பிள், பியர் டு பியர். நைஸ் டாரண்ட். ஓகே, டாரண்ட். ஓகே, ஸோ பியர் டு பியர்னா இப்போ இங்க இந்த கிளாஸ்ல இருக்கணும். இந்த கிளாஸ்ல வச்சு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நம்ம இத்தனை பேர் வந்து நான் என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை என்னோட பியர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் ப்ரோட்ட நான் ஷேர் பண்றேன்னா அது வந்து பியர் டு பியர், நானும் அவர் ஷேர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இப்போ ஹரீஸ்வரன் இருக்காருன்னா அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணா இட்ஸ் பியர் டு பியர். ஸோ பிளாக் செயின்றது இந்த கான்செப்ட்ல தான். யாரையுமே சென்ட்ரலைஸ்ட், அதாவது ஒரு நடு சிங்கிள் பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இல்லை. சுத்தி இருக்கிற பியர் டு பியர், அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்களே நம்ம வேர்ல்ட் சுத்தி, யாரை நம்பியும் கிடையாது. இட் இஸ் லைக் ஒரு ஹைப்பர் லெஜர். அதாவது நீங்க ஒரு இந்த பேங்க்ல எல்லாம் லெஜர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுல வந்து முன்னாடி சொல்றேன்னா, முன்னாடி வந்து பெண்ல எழுதிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நிறைய மேனிபுலேஷன்ஸ் நடந்துச்சு, ஏமாத்துறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பண்றதுக்காக இப்போ சில அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல எப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி ஒரு டிரான்சாக்ஷனை மேக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிட்டு ஒரு செயின்ல போய் சேவ் ஆயிடும். பிளாக் செயின்ன்றது, பிளாக்ன்றது அந்த டிரான்சாக்ஷன், செயின்ன்றது இட் இஸ் லைக், அதாவது முன்னாடி இருக்க பிளாக்கையும் இப்ப இருக்கிற பிளாக்கையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு ஹேஷ் மெத்தட்ல. ஒரு ஹேஷ்னா ஒரு இந்த முன்னாடி இருக்க பிளாக் வந்து கிரியேட் ஆகிற பிளாக்கோட ஒரு ஹேஷோட கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது முன்னாடி இருக்க பிளாக்கோட ஹேஷ் வந்து இப்ப புதுசா கிரியேட் ஆகிற பிளாக்ல இருக்க ஹேஷோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் லைக், நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிட்டீங்க, நீங்க முன்னாடி இருக்க டிரான்சாக்ஷனை போயிட்டு எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கிற செயின் மொத்தத்தையும் அது வந்து திரும்ப நீங்க மைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து அதாவது ஒரு பிளாக்ல வந்து என்னென்ன சேவ் ஆகும் தெரியுமா? லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், யார் அனுப்புனா, டைம் ஸ்டாப், என்ன டைமுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, ஒரு யூனிக் ஹேஷ் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க பிளாக், அதாவது இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் போய் கிரியேட் பண்றேன், நடக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பார்ல, அவரோட பிளாக்ல இருக்கிற ஹேஷ் நம்பரும் என் பிளாக்ல புதுசா கிரியேட் ஆகிற ஹேஷ் நம்பரும் என் பிளாக்ல ப்ரீவியஸ் ஹேஷோட சேவ் ஆயிருக்கும். ஏன்னா செயின்ல போய் சேவ் ஆகிறதுக்கு. சரி,
நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து இங்க இருந்து தினேஷ் ப்ரோவும் ஹரிஸ்வரன் ப்ரோ இருக்காங்கல்ல. இப்போ என்னன்னா தினேஷ் ப்ரோ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அவர் டிஜிட்டல் வாலெட் வச்சு ஒரு பிட்காயினை ஹரிஸ்வரன் ப்ரோக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. இந்த டிரான்சாக்ஷன்னா தினேஷ் ப்ரோ வந்து அவரோட டிரான்சாக்ஷனை இந்த பிளாக் செயினோட ஹைப்பர் லெஜர் பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணணும், ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ்ன்றது நம்ம, அதாவது இப்ப 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 இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கீங்களா, நம்மளாம் நோட்ஸ். நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒருத்தர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நோட்லாம் நம்மலாம் என்ன பார்க்கலாம்னா, இவர் வந்து உண்மையிலே வந்து இந்த காசு வச்சிருக்காரா, அனுப்புற காசு அவர் வச்சிருக்காரா, அது உண்மையிலேதான் அனுப்புறாரா, இல்ல வந்து சும்மா என்கிட்ட இருக்கு இல்லாததை வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரா, நீங்க வந்து வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து அப்கமிங் டாபிக்ல நான் சொல்லுவேன். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது அவங்களோட பிரைவேட் கீ பப்ளிக் கீன்னு இருக்கும். அந்த டாபிக் நான் வரேன். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம், இது வந்து லெஜிமேட்டா இல்லையா, இல்ல சும்மா ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் இது வந்து அந்த பிளாக்ல போய் ஆட் ஆகும். பிளாக்ல வெரிஃபை பண்றது யாருன்னா, இப்ப இந்த நீங்க கேட்கலாம், சரி இப்ப டிரான்சாக்ஷன் வந்து முன்னாடி வந்து சென்ட்ரலைசேஷன்ல வந்து யாரு வந்து இது பண்ணாங்கன்னா ஒருத்தருக்காங்க, அவங்க பண்ணாங்க. சரி இப்ப யாரு பண்ணுவா, நீங்க வந்து பியர் டு பியர்ன்ட்டீங்க. அதாவது என்னோட டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்றது என்ன மாதிரி இருக்கிற ஒரு பியர்ன்ட்டீங்க. ஸோ பியர் டு பியர்னா அப்ப யார் வந்து வேலிடேட் பண்ணுவா, அந்த பியர் டு பியர்ல அதாவது உன்னோட பியர் டு பியர் சொன்னல, அவங்க தான் அந்த டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ண போறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இப்ப வந்து ஒருத்தர் வந்து ப்ரொபோஸ் பண்றது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம், இவருக்கு அனுப்புறேன் காசு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் இப்படி அனுப்புறாங்கன்னா இவர் பண்ணது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது அந்த இடத்துல நோட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ். நீங்க தான் இப்ப நான் வந்து இருக்கேன்னா, நான் ஒரு நோட், என் கம்ப்யூட்டர் வந்து நான் என் கம்ப்யூட்டர்ல இருந்து நான் அந்த பண்ண டிரான்சாக்ஷன் வந்து வெரிஃபைடா உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண அந்த பிளாக் வந்து நான் வெரிஃபை பண்ணணும் பை மைனிங். அதை வந்து மைனிங் சொல்லுவாங்க. இந்த பண்ண டிரான்சாக்ஷன் வந்து வெரிஃபை பண்ணாங்கன்னா, வெரிஃபை பண்ணி அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நான் அந்த ஒர்க்கை முடிக்கும் போது அதுக்கு பேர் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் இருக்கும். இப்போ வந்து யாரோ ஒருத்தருக்கு சென்ட் பண்றாங்கன்னா 11 பிட்காயின்ஸ் அனுப்புறாங்கன்னா, எனக்கு அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் பிட்காயின் நான் வந்து உங்க பிளாக் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு பார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி எனக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பிளாக் செயின் 1.0ல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது மெயின். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்றது மைனர்ன்ற ஒருத்தர் தான் வேலிடேட் பண்ணுவாரு மெயினா. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க கேட்கலாம், யாரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமானா, இப்போ நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக்ல, அந்த ஹைப்பர் லெஜர் ஃபேப்ரிக்ல நான் வந்து பார்க்கலாம் யார் யார் பிளாக் பண்ணி யார் யார் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரோ போயிட்டு மாற்றணும்னு நினைக்கிறாங்க அந்த டிரான்சாக்ஷனை. இப்போ எனக்கு வந்து இவங்க பண்ண டிரான்சாக்ஷனை போய் நான் ஏதோ ஒன்று அந்த இடத்துல டைப் பண்றேன்னா, அந்த மைனர் வந்து மைண்ட் பண்ணி பிளாக் பண்ணி அந்த ஹேஷ் வச்சிருக்காங்கல்ல, அந்த திரும்ப போயிட்டு வேற யாருன்னா நடுவில் இருக்கிற ஏதோ ஒன்று போய் டைப் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்லி மொத்தமாவே அந்த செயின் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் வந்து இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க, அதுல ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த மெசேஜுக்கு ஒரு ஹேஷ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஹேஷ் இருக்குல்ல, அந்த ஹேஷை போய் நீங்க மாத்தணும், ஏதோ ஒன்று மெசேஜ் திரும்ப டைப் பண்ணீங்கன்னா அது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற, ஏன்னா ப்ரீவியஸ் பிளாக்கை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்கிற பிளாக் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் பிளாக்ல ஏதோ ஒன்று மாறுச்சுன்னா கரண்டா இருக்கிற பிளாக்ல வந்து மாறும்ல. ஸோ நீங்க ஏதோ ஒன்று மாறுச்சுன்னா இட் கிரியேட்ஸ் பிக் கான்சிக்வன்சஸ். அந்த கான்சிக்வன்சஸ் வில் காஸ் யார் பண்ணா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நீங்க சென்ட்ரலைஸ்டா இருக்கும்போது ஏதோ ஒன்று மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பாதி நேரம் சில நேரம் பண்ணிருப்பாங்க, ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இட்ஸ் லைக் தட். பட் இங்க வந்து யாரோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா மாட்டிப்பாங்க. ஒன் செகண்ட். ஸோ சும்மா ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். ஸோ பிளாக் செயின்ல இப்படி இருக்குன்னு நான் சொன்னல பிளாக்கு, இது நவுன்ஸ்ன்றது வந்து இப்போ நான் ஏதோ இங்க டேட்டா எழுதுறேன். நவுன்ஸ்ன்றது அந்த மைனர் நான் சொன்னல, அந்த மைனர் வந்து இந்த நவுன்ஸ்ல இருக்கிற நவுன்ஸ் இருக்கிற நம்பர் தான் வந்து இந்த ஹேஷ் இங்க இருக்கு. இந்த ஆக்சுவலா இந்த வந்து 1111316 மைனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
தே ட்ரை டு ஃபைண்ட் திஸ் ஹேஷ். இந்த ஹேஷை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. யார் வந்து இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்களோ தே கெட் ரிவார்டட். அதாவது அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ யார் எந்த மைனர் கண்டுபிடிச்சாங்களோ அந்த மைனருக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ போயிடும். இப்போ நான் வந்து இந்த பிளாக் வந்து இங்க பாருங்களேன், இங்க இருக்க லெட்டர்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் 4 zeros இருக்கு, தென் 157 இருக்கு. இது வந்து இந்த பிளாக்கோட ஹேஷ் வந்து இதோட கனெக்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ நான் ஏதோ ஒன்று மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என் பேர் எழுதின சிவான் எழுதின உடனே இந்த இடத்துல பாருங்களேன் ஹேஷ் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இந்த இடத்துல ஹேஷ் மாறிடுச்சு, இதோட ஹேஷ் மாறிடுச்சு. இது என்னது, இதுல மாறினால இதுல ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் ஆகுது. ப்ரீவியஸ் ஹேஷ் மாறிடுச்சு, அப்போனா இங்க ஏதோ மாறுது, அப்ப இங்க ஏதோ மாறுது, அப்போ வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இது வந்து யாரோ மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால போய் பின்னாடி இருக்கிற இதை போய் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் கேன் பி டன். அதே மாதிரி இப்ப சென்ட்ரலைஸ்டுன்னு வரும்போது இப்போ நீங்க பேங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். பேங்க்ஸ்ல வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்க எப்படின்னா, இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தங்க டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இது வந்து பியர் ஏன்றது இப்போ நான் வச்சுக்கலாம், பியர் பின்றது சம்மன் ஃப்ரம் திஸ் மீட்டிங், பியர் சின்றது சம்மன் ஃப்ரம் திஸ் மீட்டிங். இப்போ 3 பேர் இருக்கும். 3 பேர்கிட்டையும் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லார் கம்ப்யூட்டர்லயும் சேவ் ஆகும். நாட் ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸ்ல வந்து அவங்களுக்கு மட்டும் பாக்குற மாதிரி சேவ் ஆகாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் 6 ஆட் ஆகுதுன்னா பியர் பி வந்து பிளாக் 6 வந்து ஆட் பண்ணிருக்காரு. அப்பனா பியர் 6 பியர் பி வந்து பிளாக் 6 ஆட் பண்ண உடனே அவர் ஆட் பண்ண அந்த பிளாக் வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி மைனஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவர் ஆட் பண்ண பிளாக் வெரிஃபை ஆயிருச்சுன்னா அது வந்து நம்மளோட இப்ப பியர் ஏக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பியர் சிக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆனோடனே அப்பனா சென்ட்ரலைஸ்ட்ல வந்து இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு காசு அனுப்பிச்சிருக்கேன், அது வந்து நான் அனுப்பிச்சேன்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் வந்து இங்க வந்து யார் காசு அனுப்பிச்சான்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஸோ இப்போ கிரிப்டோகிராஃபிக் கீஸ் நான் சொல்லி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ டிரான்சாக்ஷன் எப்படி மூவ் ஆகுது, இதை வந்து எப்படி சேஃபா இருக்கு. நீங்க சொல்றீங்க டிரான்சாக்ஷன் வந்து போய் மாற்ற முடியாது, மைனஸ் வந்து வேலிடேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்போ இந்த கீ இருக்கு. இப்போ வந்து 2 கீ இருக்கும். இப்போ நீங்க ஒரு வாலெட் கிரியேட் பண்ணிட்டீங்க பிளாக் செயின்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கீ இருக்கும். ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொன்று வந்து பிரைவேட் கீ. பப்ளிக் கீன்றது வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆயிடும். அதாவது உங்களோட அட்ரஸ், உங்களோட மெயில் அட்ரஸ், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், மெயில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பப்ளிக் கீன்றது உங்களோட மெயில் அட்ரஸ். உங்களோட மெயில் அட்ரஸ் உங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி என்னென்ன மெயில் வந்துருக்குன்னு பார்க்க முடியும். ஓகேவா? அது எப்ப பிரைவேட் கீ வச்சு நீங்க உங்களோட மெயில் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி ஜிமெயில போய் பார்த்தா தெரியும். அதே வந்து பிரைவேட் கீ வந்து உங்க ஜிமெயில் பாஸ்வேர்ட் மாதிரி நீங்க வந்து அதை நீங்க மட்டும் தான் வச்சிருக்க முடியும், யார்ட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது. ஷேரிங் வில் மேக் கான்சிக்வன்சஸ். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஃபேண்டம்னா யாருன்னா எதனா தெரியுமா? ஃபேண்டம் ஃபேண்டம்ன்றது ஒரு வாலெட். அதாவது பிட்காயின் வந்து பை பண்றதுக்கும், பிட்காயின் இல்லை, பிட்காயின் தவிர்த்து இப்போ நிறைய இருக்கு. ஸோ 1 செகண்ட், இதை நீங்க ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து எக்ஸ்டென்ஷனா போய் ஏற்றணும். இதை அதே சொல்லிட்டோம்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு இந்த ஃபேண்டம் சொல்லியிருக்கோம், இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஆஃப்டர் டவுன்லோடிங் திஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் சொல்லி வந்துருக்கோம். வந்தோடனே ஒரு இது கேட்கும், இப்படி வந்தோடனே ஒரு இது கேட்கும், டு கெட் ஸ்டார்டட் கிரியேட் நியூ வாலெட் ஆர் இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் ஒன். அதாவது உங்ககிட்ட, அதாவது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாலெட் இருக்கு, நான் அதை இங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதையும் பண்ணலாம். இல்லை நான் வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாலெட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கிரியேட் வாலெட் கண்டினியூ.
ஐஸ் புரியலனா கேளுங்க. ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமான டாபிக் தான். You guys have trouble understanding, you can ask. So customer is logging in. இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குல்ல காட்டுது. ஸோ ஜஸ்ட் லாகின். இது கொடுத்துருவாங்க. டர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து என்கிட்ட இப்போ எந்த கேஷும் கிடையாது, என்கிட்ட எந்த கிரிப்டோவும் கிடையாது. ஸோ நான் கிரிப்டோ பை பண்ணா பண்ணலாம். ஸோ யாருக்காச்சும் நான் சென்ட் பண்ணுறேன்னா பண்ணலாம். ஐ கேன் சென்ட் பிட்காயின் போயிட்டு ரெசிப்டன்ட்டோட பப்ளிக் அட்ரஸ். இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது பப்ளிக் கீ. அதாவது எல்லாருக்குமே வந்து பப்ளிக் கீ, பிரைவேட் கீ இருக்கும். அதாவது இப்போ நான் யாருக்கோ காசு அனுப்புனா அவங்களோட பப்ளிக் கீ எனக்கு தெரியணும். பப்ளிக் கீன்றது அதான் அந்த அட்ரஸ், அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அமௌண்ட். நான் இதை வந்து இப்போ நான் பண்ணிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா, கொடுத்ததுக்கு அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ நான் வந்து இப்படி ஒரு இது கொடுத்துட்டேன்னா அது வந்து ஒரு மெம்போல்ன்ற ஒரு பிளேஸ்ல போய் சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மைனர்ஸ்ன்னு சொன்னல, மைனர்ஸ்ன்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மென்புல்ல இருக்க டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேஷ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இட் ரெக்வயர்ஸ் லாட்ஸ் ஆஃப் இது எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதே மாதிரி ரொம்ப டைம் ஆகும். பிட்காயின்ன்றது நம்ம நார்மல், இப்போ நீங்க ஷாப் போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க போறீங்க, எடுத்து ஸ்கேன் பண்றீங்க, பேமெண்ட் அனுப்பிச்சிடுறீங்க. இங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணா கிட்டத்தட்ட 8 minutes ஆகும். ஜஸ்ட் சிங்கிள் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. லெட்ஸே அப்பனா ஒரு 1 minute 7 டிரான்சாக்ஷன்ஸ் மொத்தமாவே நடக்குமே இங்க. ஏன்னா ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்றதுக்கு மைனஸ் வந்து அந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து இதாகிறதுக்கு, சேமா வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போஸ் அந்த ஹேஷ் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்போ கிடைக்குதோ அது வந்து மெம்போல் வந்து வெளில வந்து இவங்க வேலிடேட் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் வந்து மற்ற பியர்ஸ் பார்க்கலாம். மற்ற பியர்ஸ்னா அதான் இப்போ பியர் பியர்பி இருக்குல்ல, இவங்க வந்து பார்க்கலாம் இது வந்து உண்மையிலே டிரான்சாக்ஷன் இவர் பண்றாரா, இவரோட அக்கௌண்ட்ல காசு இருக்கா அப்படின்னு சொல்லி. இதே இந்த அக்கௌண்ட்ல காசு இருக்கான்னு சொல்லி எப்போ இது சேம் ஆஸ் மெட்டாமாஸ்க். எஸ் ப்ரோ, மெட்டாமாஸ்க் மாதிரி தான் ப்ரோ. அகைன் ஷோ ஹவு டு டவுன்லோட். ஓகே, சாரி. வாலெட் மீன்ஸ், வாலெட்ன்றது உங்களோட பப்ளிக் அட்ரஸ் மாதிரி. என்ன கேட்டிருக்காங்க ப்ரோ, அகைன் ஷோ ஹவு டு டவுன்லோட். ப்ரோ இங்க போறீங்களா, இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா, இருக்கான்னு தெரியலையே. இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டோர் காட்டுதா ப்ரோ உங்களுக்கு? ஓகே, இங்க மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள வந்தீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள போறீங்களா, மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட்ல டாப்ல சர்ச் ஐக்கான் இருக்கும். சர்ச் ஐக்கான் கொடுத்துட்டு பேண்டம் டைப் பண்ணு. பேண்டம் டைப் பண்ணீங்கன்னா இந்த இந்த எக்ஸ்டென்ஷன் காட்டும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரு
இந்த எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேஷனுக்கு வந்து நீங்க அட்லீஸ்ட் நீங்க கூகுள் யூஸ் பண்ணலாம், இல்ல சைன் இன் ஆப்பிள் ஐடி எதை வேணா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த பார்ட்டுக்கு வருவீங்க. இந்த பார்ட்ல வந்து நீங்க மணி சென்ட் பண்ணலாம், இல்ல வந்து ரிசீவ் பண்ணலாம், ஸ்வாப் இட், அதாவது நான் இந்த அக்கௌண்ட்ல வேணா எனக்கு வேற அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம், மாத்தலாம். இல்ல நான் கிரிப்டோ பை பண்றேன் அப்படின்னா நீங்க பை பண்ணலாம். ரிசீவ்னு வரும்போது வந்து எத்தீரியம் இதுதான் என்னோட பப்ளிக் அட்ரஸ். இந்த பப்ளிக் அட்ரஸை யார் எனக்கு அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நான் இதை அனுப்பிச்சேன்னா அவங்க கிட்ட இருக்கிற எத்தீரியம் வில் டிரான்ஸ்பர் டு மை வாலெட், அதாவது என் வாலெட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி இதுல நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க பிரைவேட் கீ பத்தி சொன்னீங்க, வாட் அபவுட் யூ டோல்ட் அபவுட் பிரைவேட் கீ, வாட் அபவுட் த பப்ளிக், யூ டோல்ட் அபவுட் பப்ளிக் கீ, வாட் அபவுட் த பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உங்களோட பிரைவேட் கீ ஆக்சஸ் பண்ணா இங்க போயிட்டு செட்டிங்ஸ் போங்க, செக்யூரிட்டி, இந்த ரிகவரி ஃபேஷன் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பிளாக் செயின். இதை நீங்க வந்து யாருக்காச்சும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் பிளாக் செயின் இஸ் காம்ப்ரமைஸ்ட். இந்த சீட் ஃப்ரேஸ்ன்றது ஒருத்தர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து தருவாங்க. ஆக்சுவலா இதுதான் பிரைவேட். இப்போ நான் இதுக்குள்ள போறேன், என் அக்கௌண்ட்ல எதுவும் இல்லை, ஸோ ஐ கேன் ஷோ இட் டு யூ. ஸோ இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் த சேனல் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் என்னோட பிரைவேட் கீ. இந்த 12 வேர்ட்ஸ் வந்து யாருக்குன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னா தே கேன் என் வாலெட்ல என்னதான் இருக்கோ என் வாலெட்ல வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் 7 பிட்காயின்ஸ் இருக்கோ 8 பிட்காயின்ஸ் இருக்கோ, அந்த 7 to 8 பிட்காயின்ஸை அப்படியே அவங்க வாலெட்டுக்கு அதை மாத்திடலாம் ஜஸ்ட் யூசிங் திஸ் பிரைவேட் கீ. இதை நீங்க வந்து போட்டுருக்கீங்க, do not share your recovery phase. Someone has your recovery phase is that they will have full control of your wallet. இது யாருக்கா மாட்டுச்சுன்னா தட்ஸ் இட், உங்களோட அக்கௌண்ட்டே மறந்துருங்க. நீங்க வச்சிருக்கதே வேஸ்ட், உங்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். எதனா டவுட் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வாலெட். இந்த மாதிரி நிறைய வாலெட் இருக்கு, நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபேண்டம்ல தான் ட்ரை பண்ண ப்ரோ. இதுல தான் கத்துக்கிட்டேன். ஸோ இதுல தான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் தெரிஞ்சுக்கும் போது. ஸோ ஃபேண்டம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் தான் வந்துச்சு. பிட்காயினுக்கு அப்புறம் எத்தீரியம் அண்ட் தென் மெனி அதர் பிட்காயின்ஸ் கேம். ஸோ பிளாக் செயின்ல எவல்யூஷன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 2008 தான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது சத்தோஷி நாகமோட்டோ வந்து 2008 வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. 11 பேஜுக்கு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. அந்த பேப்பர்ல என்ன சொன்னார்னா, பிளாக் செயின் வந்து நம்ம வந்து யாரையும் சென்ட்ரலைஸ்டா நம்ப தேவையில்ல, நம்ம வந்து பியர் டு பியர், அதாவது நம்ம இன் பிட்வீன் அஸ் நம்மளே நம்ம நம்பிக்கலாம். we can when we make a transaction we can trust each other, we can validate by ourselves. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க வந்து நம்மளே வேலிடேட் பண்ணிக்கலான்றீங்க, எல்லாருமே எல்லா நேரத்துலயும் ஆன்லைன்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த கொஸ்டின் ஒரு சில பேருக்கு வந்திருக்கோம், சில பேருக்கு கேட்கலாமா வேணாமான்னு சொல்லி இருந்திருக்கோம். எஸ், அது வந்து மெயினான கேள்வி. என்னன்னா இப்போ நீங்க வந்து இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஆஃப்லைன் போயிட்டேன், நான் வந்து ஆன்லைன்ல இல்லை, நான் ஆஃப்லைன் போயிட்டேன். இப்போ வந்து யாரோ வந்து டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க, நான் வந்து மைண்ட் பண்ணல, மைனர் வந்து மைண்ட் பண்ணிட்டான். பட் வந்து இதை வந்து வேலிடேட் பண்றதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. மொத்தமா ஒரு பிளாக் வந்து சேர்க்கணும்னா 7 பேர் தேவைப்படுவாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஒரு கண்ட்ரில மட்டும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் வேர்ல்ட் வைட். வேர்ல்ட் வைட்ல ஒரு நோடு ஆஃப்லைன் போச்சுனாலும், அதாவது ஒரு நோடுன்றது ஒரு கம்ப்யூட்டர்னா, என்னோட டிவைஸ் வந்து ஆஃப்லைன்ல இருக்கு, நான் இதை பார்க்கல அப்படின்னாலும் it gets validated by others, they can verify your transaction. ஃபர்ஸ்ட் வந்து கோல் என்னன்னா எலிமினேட் பேங்க்ஸ் அண்ட் எனேபிள் பியர் டு பியர் பேமெண்ட்ஸ். கிரியேட்டர் வந்து சத்தோஷி நாகமோட்டோ 2008 பண்ணாரு. பட் ஆனா டிஜிட்டல் கரன்சி ஏரா வந்து 2009 தான் வந்துச்சு. இதுல வந்து அந்த நான் சொன்னல ஒரு நம்பர், அதை வந்து ஹேஷ் பண்றது வந்து என்ன இதுனா ஷா அல்காரிதம், ஷா 256. அதே மாதிரி மைனஸ் அதாவது அந்த பசில்ஸ், அதான் சொன்னல அந்த நம்பர்ன்றது அந்த பசில்ஸ் போட்டிருக்காங்க.
இன்ட்ரடியூஸ் ஐடியா ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் லெஜர். டீசென்ட்ரலைஸ் லெஜர்ன்றது யாரையுமே நம்பாம ட்ரஸ்ட்லெஸ், அதாவது இப்போ நம்ம வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வந்து ட்ரஸ்ட் பண்ணிருக்கோம்ல, இது வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாம டீசென்ட்ரலைஸ்ட், நோ சிங்கிள் ஓனர். எக்ஸாம்பிள் பிட்காயின், டிஜிட்டல் கோல்டு, வேல்யூ மணி. ஓகே, இது அதாவது இதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து பிளாக் செயின் 2.0. எத்தீரியம். எத்தீரியம்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். ஈத்ன்றது வந்து பிட்காயின். இதை புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. ஈத்ன்றது வந்து பிட்காயின், எத்தீரியம்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். இது என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ப்ரோக்ராமிங் இருக்கு. எனக்கு வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னா நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கோட் டைப் பண்ணி இல்லை சேட் கேட்டோ இல்லை வைப் கோடிங் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி நான் பண்றேன். இதுல என்னன்னா மணில இருந்து ஆட்டோமேட்டட் அக்ரிமெண்ட்ஸ். இதுல என்னன்னா இதுல பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு பிளாக் செயின் 1.0ல. என்னன்னா நீங்க வந்து ஒரு பிளாக்கை வேலிடேட் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த பஸ்ல நீங்க அந்த நம்பர் பஸ்ல நீங்க மேத்தமெட்டிக்கல் அந்த பஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். அது வந்து நாட் எஃபிஷியன்ட்ல. ஸோ அதோட அப்கிரேட்மெண்ட்டா எடுத்துட்டு வந்தா பிளாக் செயின் 2.0. பிளாக் செயின் 2.0ல டிஆப்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, டிஆப்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் டி ஃபினான்ஸ். அதாவது இதுலயே வந்து பிளாக் செயின்ல வந்து லோன் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி டிஆப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்டரான்றது வந்து டு யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் கான்ட்ராக்ட்? எனிஒன்? சும்மா எஸ் நோ எதா இருந்தாலும் போடுங்க. லைக் அக்ரிமெண்ட். எஸ், குட். வேற யாருன்னா? அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் தான். ஆட்டோமேட்டட் அக்ரிமெண்ட்ஸ். எஸ், குட் 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 குட். இப்போ இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒரு வெண்டிங் மிஷின்கிட்ட போறீங்க. வெண்டிங் மிஷின்கிட்ட போகும்போது வெண்டிங் மிஷின்ல ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, கரெக்டா? அந்த வெண்டிங் மிஷின் ஸ்க்ரீன்ல போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வேணும் செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெண்டிங் மிஷின் யாருன்னா பொறுப்புல இருக்கா, அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்க அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கியூஆர் காட்டுது இல்ல யூஆர் புட்டிங் காயின் சம்திங் எல்ஸ், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்க பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெண்டிங் மிஷின் வந்து நீங்க கேட்ட பொருளை எடுத்துட்டு வந்து லைக் இட் இஸ் கிவிங் யூ ரைட், அந்த பொருளை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கல. ஸோ அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த கண்டிஷன்ஸ் ஆர் மேட், த கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த கண்டிஷன் இப்போ வந்து இதுல வந்து மிடில் மேன் தேவையில்லை. நடுவுல ஒரு மிடில் மேன் இருந்தாரு. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவர் தான் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இதுல வந்து அந்த ஆள் தேவையில்லை. உள்ள பொருள் வச்சாச்சுப்பா, நான் வந்து காசை போட்டேன்னா எனக்கு அந்த பொருள் வந்துடும். நடுவுல மிடில் மேன்ன்றது யாருமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்றதுதான் இது. இது வந்து என்ன ஆச்சுன்னா இதுல வந்து என்ன பண்ணுன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது வந்து ஒரு மெக்கானிசம். அதுதான் வந்து பிளாக் வேலிடேட் இருந்துச்சு. பட் என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது மைனஸ் வந்து வேலிடேட் பண்ணிருந்தாங்க. மைனஸ் வேலிடேட் பண்ணும்போது பயங்கரமான கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து பயங்கரமான மேத்தமெட்டிக்கல் பஸ்ல சால்வ் பண்ணிருந்தாங்க. இங்க இதுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்டா இங்க வந்து வந்ததுதான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ன்றது அதாவது இப்ப என்கிட்ட வந்து உங்களை வச்சு சொல்றேன். let's say ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னோட இதுல இருந்து அஜிஷால இருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்குன்னா இந்த 10 மெம்பர்ஸ்க்குள்ள ஹையஸ்டா யார் வந்து ஈத் வச்சிருக்காங்களோ, எத்தீரியம், அதாவது ஈத்ன்றது பிட்காயின், அந்த எத்தீரியம் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ they get the priority to add a block in the blockchain. முன்னாடி எப்படி இருந்துச்சு, மைனஸ் வந்து அந்த கம்ப்யூட்டேஷனல் பஸ்ல வந்து சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சுல. இப்போ வந்து என்ன 2015ல என்ன எடுத்துருந்தாங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்டா யாரோட ஸ்டேக் வந்து அதிகமா இருக்கு, ஈத் யார் அதிகமா வச்சிருக்காங்க, எந்த ஈத் அதிகமா இருக்கு, எந்த பர்சனோட ஈத் அதிகமா இருக்கு, அந்த பர்சனோட ஈத் வேல்யூ டிஃபைன் பண்ணி அவங்க வந்து பிளாக் வந்து வேலிடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வராங்க.
அதே மாதிரி நீங்க சொல்லலாம் ப்ரோ, அப்ப அவர் வந்து அதிகமா வச்சிருக்காரு. அதிகமா வச்சிருக்காருன்னா அப்புறம் வந்து அவருக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் பிடிக்கலன்னா அவர் வந்து இது பண்ணலாம்ல ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஆமா ப்ரோ நீங்க கேட்கறது கரெக்ட். எஸ், நீங்க எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் ஓடிட்டு இருக்கோம். அப்படி பண்ணாருன்னா அவரோட ஸ்டேக் வச்சிருக்காருல்ல, அவர் வந்து ஏதோ ஒரு அவர் தான் வந்து பிளாக் வேலிடேட் பண்ணாரு. பிளாக் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் மத்த பியர்ஸ் அதை வெரிஃபை பண்ணும்போது அது ஃபேக் அப்படின்னு சொல்லி தெரியும் போது அவரோட ஸ்டேக் இருக்குல்ல, அவரோட ஸ்டேக்னா அவரோட ஈத், அவர்கிட்ட தான் ஹையஸ்டான ஈத் இருந்துச்சு, அவரோட ஈத் மொத்தமாவே 0 ஆயிடும். புரியுதா? ஸ்மால் எஸ் நோ. எனிஒன் புரிஞ்சா? ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மத்தவங்களுக்கு anyone else? ஓகே, ஸோ இதோட அடுத்த இது வந்து இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கொண்டு வந்தோம். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல வந்து இதுலயே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. யாருக்கு அதிகமான ஈத் இருக்கோ அவங்களே வந்து வேலிடேட் பண்றதுன்னா அப்ப மத்தவங்களாம் நான் என்ன பண்றது, என்கிட்ட வந்து அவ்வளவு ஈத் வராது, அவன் வந்து காசு வச்சிருக்கான், அவன் ஐயா ஈத் வச்சிருக்கான், he keeps getting richer and richer and do I keep getting poorer and poorer அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஸோ இதோட அட்வான்ஸ்மெண்ட்டா 3.2ல என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா POI, ப்ரூஃப் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஒரு ஒரு நோட் இருக்குன்னா அந்த நோடு வந்து ஆக்டிவா டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிருக்கணும், ஆக்டிவா டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து மற்ற பியர்ஸோட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப நாள் டிஆக்டிவேட்டா இல்லை, அப்பப்போ ஆன்லைன் வராங்க, அப்பப்போ பாக்குறாங்க, செக் பண்றாங்க, தே ஆர் டூயிங் சம்திங். ஸோ பேஸ்ட் ஆன் இட் அவங்க வந்து வராங்க, வேலிடேட் பண்றாங்க. அதாவது அவங்க வராங்க, தே ஆர் பீங் ஆக்டிவ்ல. அதே மாதிரி அவங்க ஆக்டிவா மட்டும் இல்லாம ஆக்டிவா டிரான்சாக்ஷனும் பண்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பிளாக் செயின் 3.0ல இதுக்காக ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி POIன்னு இல்லை, POETன்னு ஒன்று இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் எலாப்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, இட் கீப்ஸ் கோயிங். ஸோ வில் ஜஸ்ட் டு திஸ் கன்சென்சஸ். இந்த டாபிக் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னா கன்சென்சஸ் மென்ஷன் பண்ணி சொல்ல. How blockchain network contains single version of tensors, nodes increase valid same data. அதாவது நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 10 மெம்பர் இருக்காங்க, 10 மெம்பர் இருக்கும்போது 3 பேர் வந்து இந்த பிளாக் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெஜாரிட்டி. மெஜாரிட்டினா ஒரு 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 பிளாக் இருக்கு, பிளாக்ல 51% வந்து ஒரு 51% வந்து தேர் சேயிங் எஸ்னா, அதுக்கு மேல சொல்றாங்கன்னா that block is considered as valid block. இந்த பிளாக் வந்து வேலிட், இட் கேன் பி ஆடட் டு தி பிளாக் செயின். அதே மாதிரி நீங்க நினைக்கலாம் ப்ரோ அப்போனா ஃபேக்கா இருக்கவங்களும் வரலாம்ல ப்ரோ. நான் வந்து 10 மெம்பர்ஸ் சொல்றேன்னா இட் இஸ் பீங் எவால்வேட்டட் ஆன் பேஸ் ஆஃப் வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைட்ல உங்களால அதாவது ஒரு 40,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர்ல 20,000 பேர் வந்து இதை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்கனாலும் இட் டோன்ட் ஹேப்பன். 51% வந்து அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதுக்கு இருக்கிற இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இதெல்லாம் வந்து இந்த வேலிடேட் பண்ற இது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி உங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் கேஸ் ஃபீஸ்ன்றது இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணும்போது இந்த மைனர் கெட்ஸ் ரிவார்டுன்னு சொன்னேன்லண்ணா. ஸோ ஒரு எவ்ரி 5 years இட் கெட்ஸ் சேஞ்ச்ட். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ மைனருக்கு வந்து மைனருக்கு வந்து பே பண்ணுறாங்கன்னா it was like around 50 ETH I think. அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 3. இட் கீப்ஸ் ரெடியூசிங். அதாவது பிளாக் செயின் பிட்காயின் மைன் பண்ண இட் கீப்ஸ் கெட் ரெடியூசிங். அதுக்கப்புறம் அவங்க மெயினா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து கேஸ் ஃபீஸ். அந்த டிரான்சாக்ஷன் மேக் பண்ணதுக்கு தே கெட் அ காஸ்ட்ல. ஸோ அதை பேஸ் பண்ணிருக்கோம் பிளாக் செயின் இன் இந்தியா. ஸோ பிளாக் செயின் இன் இந்தியா வந்து யாராச்சும் காயின் D6 கேள்விப்பட்டிருக்கீங்களா? Legal to buy government
கவர்மெண்ட்டுக்கே ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா கம்ப்ளீட்லி லீகல் இல்லீகல்னு சொல்ல முடியாது ப்ரோ. இட் இஸ் லீகல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல ஏன்னா ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஏன்னா வேர்ல்ட் இஸ் அக்செப்டிங். கவர்மெண்ட்டே இப்ப நிறைய பிட்காயின் பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிட்காயின் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவிலே வந்து காயின் D6 ஒன்று இருக்கு. ஸோ இட் கான் பி இட் இஸ் லீகல். இந்தியாவிலே பிட்காயின் பை பண்றதுக்கு காயின் D6 ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து பிட்காயின் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் சொன்னல. ஸோ இதுல வந்து அதாவது இப்ப இந்த கவர்மெண்ட்லாம் வந்து இந்த லேண்ட் பிரச்சனை இருக்கும் பார்த்திருக்கீங்களா? இந்த பட்டா இதெல்லாம், அதாவது லேண்ட் ஓனர்ஷிப் மாத்துறது. அதாவது ஒரு வாட்டி இவர்கிட்ட இருந்து, அதாவது பாத்திருக்கீங்களா, நான் இவர் லேண்ட் வாங்கியிருப்பாரு ஒரு 10, 30, 40 வருஷம் கழிச்சு அதே பேப்பர் வச்சுக்கிட்டு என்கிட்டதான் இருக்கு, இன்னும் நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ டு ஸ்டாப் தட், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பிளாக் செயின்ல சேவ் பண்ணும்போது இட் இஸ் இம்யூட்டபிள்ல, ட்ராம்பர் ப்ரூஃப். நீங்க இவர்கிட்ட அதாவது இவர் வந்து காசு கொடுத்து இந்த லேண்டை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு இவர்கிட்ட வந்து திரும்ப வந்து நீங்க ஏதோ பிரச்சனை பண்ண முடியாது மீன்ஸ் இந்த லேண்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு போய் பிரச்சனை பண்ண முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட்ல அந்த பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்ல ஹைப்பர் லெஜர் ஃபேப்ரிக்ல இட் இஸ் ரிட்டன், நீங்க வந்து இவனை காசு கொடுத்த, இது ஓனர்ஷிப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. I think I need to make some more about ப்ரோ. பிட்காயின் வாங்கினாலே நீ ஐஎன்ஆர்ல தான் ப்ரோ வாங்க முடியும் இந்தியால இருந்து. நீ வந்து பிட்காயின் வாங்கினாலே ஐஎன்ஆர்ல தான். நீ பிட்காயினை வந்து உன் இந்தியன் ருப்பியா கன்வெர்ட் பண்ணணும்னா தேர் ஆர் பீப்புள், அதாவது ஏன்னா ஒரு பிட்காயின் ஐ திங்க் காஸ்ட் அரௌண்ட் 70 lakhs நினைக்கிறேன் இன்னைக்கு. when it started it was like useless. ஐ திங்க் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு சில மீம்லாம் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஆள் வந்து 2011 நினைக்கிறேன், 2012-11 12,000 பிட்காயினை வச்சு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி, அந்த 12,000 பிட்காயின் வச்சிருக்கேன், இதெல்லாம் என்ன யூஸ், எனக்கு ஒரு இதை வச்சு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணித்தாங்க, யாராச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து அவன் அந்த 12,000 பிட்காயின் வச்சு ஒரு பீட்சா வாங்கினான். இன்னைக்கு அந்த அந்த 12,000 பிட்காயினோட வேல்யூ வந்து இஸ் லைக் வெரி பிக். சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பெரிய காசு நிற்குது. ஆனா கொஞ்சம் காசு இல்லை, இட் இஸ் லைக் வெரி பிக் மணி டுடே. அவன் அவன் இன்னைக்கு எவ்வளோட மனசு உடஞ்சு உட்காந்துருக்கான்னு யாருக்கு தெரியும். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ்? ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்? Do I need to explain any topic again? POS, proof of stake, proof of work, ஹைப்பர்லெஜர் எப்படி ப்ரோ? ஹைப்பர்லெஜர்ன்றது இன்னொன்னு சொல்லலாம். ஹைப்பர்லெஜர்ன்றது ஒன்று மட்டும் கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்ஸ். பிரைவேட் பிளாக் செயின் இருக்கு, பர்மிஷன் பிளாக் செயின் இருக்கு, பப்ளிக் பிளாக் செயின் இருக்கு. பிளாக் செயின்றது இப்போ பப்ளிக், பிரைவேட்ன்றது குரூப் ஆஃப் நோட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்குள்ள மட்டும், அதாவது இப்போ நம்ம 36 பேர், 35 பேர் இருக்கோம். 35 பேருக்குள்ள ஒரு பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் சென்ட்ரலைஸ்ட் இல்லாம பண்றது வந்து பர்மிஷன் பிளாக் செயின். கேன் ஐ கிரியேட் அ பிளாக் செயின் ஆன் மை ஓன்? எஸ் வி கேன். அதுக்கு வந்து சார் எனக்கு இப்போ நம்ம பிளாக் செயின் வந்து இப்போ ஃபியூச்சர்ல எப்படி சார் நமக்கு அது ஒர்க் ஆகும்? பிளாக் செயின் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் ஆகும் கேக்குறீங்க? பிளாக் செயின் ஃபியூச்சர்ல, அதாவது இது வந்து நான் சொன்னேன்ல 2015 வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொன்னீங்களா? அதாவது அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது இதான். நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா இது வந்து கோடிங். நீங்க கோ ரஸ்ட், சொலானா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேர் கோயிங் டு ஹையர் டெவலப்பர்ஸ். இதை பேஸ் பண்ணி, அதாவது இது இந்தியாவில் பிளாக் செயின்ன்றது வந்து ஒரு 5 to 6% தான் தெரியுமே. பட்
போக போக அப்கமிங் இயர்ஸ்ல ஒரு 20, 40, 20, 35 அதுக்கு மேல போகும்போது there will be blockchain developers ரெமிக்ஸ்ல. அதாவது இது வந்து விஎஸ் கோட் பாத்துருக்கீங்களா? விஎஸ் கோட் மாதிரி இது ஒரு இது வந்து ரெமிக்ஸ். விஎஸ் கோட் பாத்துருக்கீங்களா? விஎஸ் கோட் வந்து ஒரு ஆப்ல ஒரு கோட் எடிட்டர்ல. ஸோ இட் இஸ் லைக் திஸ். இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதலாம். கண்டிஷன் அதாவது வந்து அதாவது என்னன்னா இப்ப வந்து இவருக்கு வந்து இதாவது சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இது நான் ஆல்ரெடி பண்ண ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு என்னன்னா எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சுன்னா அந்த பர்சனுக்கு வந்து மணி போயிடணும். அதாவது அந்த எனக்கு வந்து பேமெண்ட் அதாவது இந்த பர்சன் பேமெண்ட் போயிருச்சுன்னா ஸோ அதை வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து இந்த கண்டிஷன்ஸ் ஆர் மேட், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதுல இருக்கிற இந்த கண்டிஷன் நடந்துருச்சுன்னா அந்த பேமெண்ட் நடந்துடும். ஸோ இதை வந்து டெவலப் பண்றதுக்கு அதாவது பிளாக் செயின் எனக்கு வந்து பர்மிஷன் பிளாக் செயின் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஹையரிங் வந்து இந்தியாவில் நடக்கும். இந்தியாவில் வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. ஏன்னா இது இந்தியாவில் வந்து பிளாக் செயின் வந்து ப்ளூம் ஆச்சுன்னா அதாவது இப்ப எப்படி ஏஎம்எல் ப்ளூம் ஆகுது இந்தியாவில், ஏஎம்எல் ஏஐ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா விஷயம் எப்படி ப்ளூம் ஆகுது, அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட்னு வரும்போது இதுலயும் டேட்டா அனலிஸ்ட் அதாவது இந்த நோடு வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நோடோட டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்காக சொல்லி நிறைய எடுத்துட்டு வரலாம். டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் இதுலயும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு. டெவலப்பர்ஸ்க்கு இந்த மாதிரி சொலானா, ரஸ்ட், கோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கு இன் ஃபியூச்சர். ஐ எம் டாக்கிங் அபவுட் இன்ஸ் லைக் 2035, 2040 அந்த டைம்ல நான் சொல்றேன். நாட் அதாவது ரைட் நோ இந்தியாவில் வந்துன்னா காயின் D6ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வெர் யூ கேன் பை பிட்காயின் அண்ட் செல். அந்த இதுல வந்து யூ டீச்சர்ஸ் டு மேக் அவர் ஓன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் பண்ணலாம் ப்ரோ. நீங்க சாட்ஜிபிட்ட கேட்டீங்கனாலே சொல்லும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க அதை படிக்கும்போது பயங்கர குழப்பமா இருக்கும். ஏன்னா எனக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர குழப்பமா தான் இருந்துச்சு. பட் போக போக இட் வில் மேக் சென்ஸ் டு யூ. அதாவது இதுலயே நிறைய நீங்க பண்ணும்போது இப்ப நீங்க ஒரு விஷயத்த போய் நீங்க தேடும் போது உங்களுக்கே அதுல நிறைய கொஸ்டின் வரும். இது இப்ப இந்த மாதிரி இருக்கே, அப்ப இது ஈஸியா வந்து இது பண்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ வென் யூ கெட் ஒரு திங்ஸா நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது பயங்கரமா இருக்கும். ஸோ எஸ் பண்ணலாம் ப்ரோ. சாஃப்ட்வேர் ரிலேட்டடா இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல பிட்காயின் உள்ள கொண்டு வரலாம், கண்டிப்பா கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் லைக் பயங்கரமான விஷயம். நீங்க ரெடிட்னு ஒரு ஆப் இருக்கும் தெரியுமா? ரெடிட் மாதிரி கேள்விப்பட்டீங்களா? எஸ், ரெடிட், ட்விட்டர், நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் கேட்கும் போது இப்போ நீங்க வந்து சும்மா போயிட்டு ரெடிட்லயே போயிட்டு நான் இப்போதான் 12th முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து காலேஜ் சேரணும், பட் ஐ டோன்ட் பே டொனேஷன்ஸ் அப்படின்னா நிறைய சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸா ரெடிட்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்பி தான் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. பட் ரெடிட்டுக்குள்ள இருக்கிற அந்த பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க வந்து பீப்புளோட இன்டராக்ட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, பட் யூ ஆர் ஃபாலோயிங் ஒன்லி த நோன் பீப்புள். தேர் ஆர் இன்ஃபுளுசர், எஸ் தேர் ஆர். பட் ரெடிட்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். நீங்க அதுல வந்து ட்ரூ கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ ஏதோ ஒரு விஷயம் போய் நான் ரெடிட்ல கேட்கறேன்னா லெஜிமைட் ஆன்சரா இருக்கும். எனக்கு எந்த ஃபேக் ஆன்சர் சர்க்குலேட் ஆகாது. இப்போ எனக்கு வந்து நான் இந்த டொமைன்ல நான் சேரலாமா, இல்ல இந்த சேலரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் ரெடிட்ல போறேன்னா அந்த பார்ட் ஆஃப் டைம் இருப்பான்ல, அவன் லைஃப்ல அந்த டைம் அவன் ஃபேஸ் பண்ணிருப்பான்ல, அவனோட எக்ஸ்பீரியன்ஸா ரெடிட்ல சொல்லுவான். இட் இஸ் லைக் பியர் டு பியர். நான் சொன்னல பியர் டு பியர். அதாவது எனக்கு இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து சொல்றது வந்து கிளைண்ட் சர்வரா இருக்கு. பட் இஃப் ஐ எம் ஷேரிங் சம் இன்ஃபர்மேஷன் டு யூ கைஸ் அண்ட் யூ ஆர் ஷேரிங் சம்திங் டு மீ, தட் இஸ் பியர் டு பியர். ஸோ ரெடிட்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதுல வந்து பிளாக் செயின்ல வந்து ஒரு ப்ராஜெக்டா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ கேன் ஹெல்ப் யூ வித் இட். எப்படி பண்ணணும்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ இட். இந்த மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ரன் பண்ணணும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி டெப்ளாய் பண்ணணும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெப்ளாய் பண்ணதை எப்படி என்னோட ப்ராஜெக்டுக்குள்ள நான் எடுத்துட்டு வரணும்.
ஐ கேன் ஹெல்ப் யூ தட். இது வந்து ஒரு டூல், அதாவது விஎஸ் கோட் மாதிரி ஒரு டூல். நீங்க வந்து விஎஸ் கோட்ல வந்து கோட் எழுதி நீங்க ஒரு அவுட்புட் பாக்குறீங்கல்ல, ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். இது வந்து சாலிடிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது எத்திரியம்ல வந்தது, எத்திரியமோடது இது. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எத்திரியமோட. ஸோ இட்ஸ் 9 o'clock guys. ஸோ திஸ் எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் இட் இஸ் பிட் கன்ஃபியூசிங். இது வந்து 1 hourல சொல்லி புரிய வைக்கிற டாபிக் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ கெட் இன்டு இட், இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே டைம் ஈஸியாகவும் இருக்கும். Okay, bro. So this is the end of the session, guys. Can leave. சார் இதுக்கப்புறம் பிளாக் செயின்ஸ் பற்றி நீங்கள் கிளாஸஸ் வருமா இல்லை இது அவ்வளோதான் சார்? உங்களுக்கு வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரியணும், இதுல எனக்கு டெப்தா நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி யூஆர் ஆஸ்கிங் மீன்ஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். இஃப் யூ வாண்ட் கிளாஸஸ், ஐ கேன். சார் ன்றது வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி விச் கேன் யூஸ் டு பி interact with others in peer to peer without any middleman, sir. மிடில்மேன் இல்ல, சென்ட்ரலைசேஷன். யாரோட அப்ரூவல் இல்லாமலேயும் சென்ட்ரலைசேஷன் யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ். ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அத்தாரிட்டின்றது 100% ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், பட் யூ ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் ஷேர்ட் இன் திஸ். உங்களுக்கு எல்லா ஈக்குவல் ரைட்ஸும் இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்களா, இது வந்து நீங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல போய் உங்களால இது பண்ண முடியாது. ஏன்னா அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க வந்து ஒரு சில பேர் யாருன்னே அதுல தெரியாம இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல. எனி கொஸ்டின்ஸ் ப்ரோ? எனிஒன்? ஓகே ப்ரோ, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியலைங்க ப்ரோ. ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்? இது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் கொஞ்சம் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது, தெளிவா சொல்லுங்க. இல்ல டெக்ஸ்டா கூட போடுங்க. பிரேக் ஆகுது ப்ரோ. கார்த்திக் பங்க். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ன்றது பிளாக் செயின் 3 இருக்கு. ஒரு பிளாக் செயின் 1.0, 2.0, 3.0, 4.0 இட் இஸ் கரண்ட்லி பீயிங் இம்ப்ளிமெண்டட் சம்வேர் எல்ஸ். அதாவது பர்மிஷன் பிளாக் செயின், அதாவது பிரைவேட்டா ஒரு கம்பெனிக்குள்ள மட்டும் நான் பிளாக் செயினா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல வந்து இட் இஸ் பீங் எனேபிள். அதாவது பிளாக் செயின்ல எடுத்துட்டு வருது, ஐஓடி இந்த மாதிரி திங்ஸ் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ், இதை வந்து பிளாக் செயினுக்கு எடுத்துட்டு வருது பிளாக் செயின் 4.0. அதே மாதிரி எல்லா பிளாக் செயின் 1.0 வந்து இட் ஹாஸ் லிமிடேஷன்ஸ். 2.0 இட் ஹேட் இஸ் லிமிடேஷன்ஸ். 3.0க்கும் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. 4.0ல வந்து தே வில் இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தே வில் பிரிங் ஒன். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அது இதெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். எனிதிங் எல்ஸ்? Certificate link will be provided. You guys will receive the certificate link. Yeah, it will be provided bro. வந்துரும் கொடுப்பாங்க. Anything else? Any other questions இருக்கா? Anyone?
Okay, guys. So we'll close the working go all clear.